ஸோ நான் இப்போ ஏன் லைவ் வந்தேன் அப்படின்னா, பிகாஸ் ஐ ஹாவ் டு ஒரு விஷயம் சொல்லியே ஆகணும். ஏன் அப்படின்னா, இது வந்து ரொம்ப போயிட்டுருக்கு. லைக் நிறைய பேர் வந்து மூமி லவ்வர்ஸ், வெற்றி வசந்த் லவ்வர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து, நிறைய பேர், கொஞ்சம் பேர் அந்த மாதிரி இருக்கிற நிறைய பீப்புள்ஸ் வந்து நிஜமாவே நீங்கள் ஃபேனாக இருக்கீங்க அப்படின்னா ஐ எம் ஹாப்பி அபவுட் இட். பிகாஸ் நீங்கள் வந்து எல்லாருமே எல்லாரையுமே நமக்கு வந்து பிடிக்கணும் அப்படின்ற அவசியம் நம்ம யாருக்குமே கிடையாது. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா, ஒருத்தவங்களோட வந்து டீஃபேம் பண்ணுறதை வந்து முதல்ல நிப்பாட்டுங்க. இஃப் யூ ஆர் ரியலி ஃபேன் ஆஃப் தெம், ப்ளீஸ் சப்போர்ட் தெம். பட் ஆனால் அடுத்தவங்களோட லைஃப்பை வந்து தேவையில்லாமல் ப்ரொஜெக்ட் பண்ணுறது, டேக் பண்ணுறது, இஃப் வி ஆர் ஆஸ்கிங் வாட்ஸ் த ப்ராப்ளம் அப்படின்னா அதை வந்து உடனே வந்து ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி போடுறது அப்படின்றது வந்து இட்ஸ் அஃபென்சிவ். ஸோ நம்ம போய் ஒருத்தவங்களை வந்து டேரெக்டாக அப்யூஸ் பண்ணாதான் அது அப்யூஸ் அப்படின்றது கிடையாது. ஒருத்தவங்களோட வார்த்தையால் வந்து நம்ம அப்யூஸ் பண்ணுறது கூட அது அப்யூஸ் தான். ஓகேவா? ஸோ கண்டிப்பாக வந்து அப்படி பண்ணுறவங்க வந்து சத்தியமாக சொல்கிறேன், இது வந்து நல்ல ஒர்க்கே கிடையாது. ஐ திங்க் யூ கைஸ் ஆர் நாட் ஹேவிங் ஒர்க். ஸோ சத்தியமாக சொல்கிறேன், நீங்கள் வந்து ஏதாவது ஒர்க் இருந்தால் உங்களோட சொந்த லைஃப்பை பாருங்கள். இதில் இருக்கிற இன்வால்மெண்ட்டை உங்களோட சொந்த லைஃப்பில் ஒரு 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 ஸ்டெப் மேலே எடுத்து வச்சு ஒரு ஒரு ஒர்க் பார்த்து அதில் சம்பாரித்து தன்னோட ஃபேமிலியை பார்த்துக்கிட்டு தன்னை வளர்த்துக்கிட்டு தன்னோட விஷயங்களை பார்த்துட்டு இருந்தால் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் அனதர் ஒரு விஷயம் வந்து, இது வந்து நிறைய சோஷியல் மீடியா அப்படின்றது வந்து நம்ம எந்த அளவுக்கு பயன்படுத்தணும் அப்படின்னா, ஒரு ஒரு நல்ல விஷயத்துக்கு நம்ம ஓகே. பட் ஆனால் அதை வந்து ரொம்ப ஒரு மாதிரி டீஃபேம் பண்ணிக்கிட்டு, எல்லாரையும் வந்து புல்லி பண்ணிக்கிட்டு, எல்லாரோட பர்சனல் லைஃப் அட்டாக் பண்ணிக்கிட்டு, த்ரெட்டன் பண்ணிக்கிட்டு, அண்ட் ரீசன்ட் டைம்ஸில் எனக்கு நிறைய வந்து டேகிங் வந்திருக்கு. ஸோ நான் இந்த லைவ் வந்ததுக்கான காரணமே என்ன அப்படின்னா வந்து, முக்கியமாக வந்து ரீசன்ட் டைம்ஸில் ஐ காட் ஸோ மெனி மென்ஷன்ஸ் அண்ட் ஸோ மெனி டேக்ஸ். என்ன அப்யூஸ் பண்ணுற வார்த்தையால் பேசி என்னோட லிப்ஸ் இதுதான். ஓகேவா? என்னோட வாய் இதுதான். ஸோ இதை நான் எப்படி பேசுகிறேனோ அப்படி தான் பேச முடியும். உங்களுக்கு கோணவாயாக தெரிஞ்சிச்சுன்னா நான் போய் அது சர்ஜரி பண்ணிட்டு வந்து வேறு மாதிரி பேச முடியாது. ஓகே? ஸோ என்னோட வாய் இதுதான், நான் இப்படி தான் பேச முடியும். இதுக்கு மேலே எனக்கு எப்படி பேச முடியும்னு எனக்கு தெரியல. அண்ட் அனதர் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இஃப் யூ ஆர் ரியலி ட்ரூ ஃபேன் ஆஃப் சம்மன் அப்படின்னா லவ் தெம், டோன்ட் ஹேட் தெம். ஓகேங்களா? அவங்கள ஹேட் பண்ணி ஒரு விஷயம் நிறையா வந்து சோஷியல் மீடியாவில் புள்ளி பண்ணிக்கிட்டு, அடுத்தவங்களோட லைஃப்பை இது பண்ணிக்கிட்டு, அதை வந்து தேவையில்லாமல் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டு, டூ யூ திங்க் இட்ஸ் அ டீசன்ட் ஒர்க் டு டூ? அதை நம்ம என்னன்னு கேட்டோம்னா அதை போயிட்டு சோஷியல் மீடியாவில் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு, அந்த ஸ்க்ரீன்ஷாட்லாம் எடுத்து ஷேர் பண்ணிக்கிட்டு, முக்கியமாக இது வந்து கொஞ்சம் மூமி லவர்ஸ்க்கு தான் சொல்கிறேன். ஓகேவா? ஐ ரியலி அட்மையர் தெம் ஆன் ஸ்க்ரீன். ஓகேவா? இப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து நிறைய ஷோஸ்க்கு எங்களை கூப்பிட்டுருக்காங்க. ஃபர்ஸ்ட் நாங்கள் ஆஃப்டர் தட் ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொஞ்சம் ஷோஸ்க்கு நாங்கள் போக ஆரம்பித்தோம். ஏன்னா எங்களை நம்பி ஒரு இடத்துல கூப்பிடும்போது எல்லா இடத்துலையும் எங்களெல்லாம் அவாய்ட் பண்ண முடியாது. புரியுதுங்களா? ஏன்னா நாங்கள் வேலை பார்த்துருக்கோம். ஈவன் குளோபல் வில்லேஜஸில் நான் வேலை பார்த்துருக்கேன். அண்ட் கனாலில் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் விஜய் டிவியில் கிட்டத்தட்ட ஒரு 6 இயர்ஸாக நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்படி இருக்கும்போது ஸோ நான் அவங்களுக்கு நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? அண்ட் நான் என் புருஷன் கூட ஷோஸ்க்கு போகிறதோ போகாததோ இட்ஸ் அபவுட் மை செல்ஃப். ஓகேங்களா? ஸோ தேவையில்லாமல் வந்து ஒரு கமெண்ட் பண்ணுறது, ஒரு 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 மென்ஷன்ஸ் பண்ணி போடுறது, அண்ட் நிறைய விமன்ஸ் வந்து இதை வந்து நார்மலாக எடுத்துப்பாங்களா அப்படின்றது தெரியாது. ஓகேவா? நிறைய விமன்ஸ் வந்து நிறைய வீக்காக இருப்பாங்க. அவங்க எல்லாருக்குமே இது நார்மலான ஒரு விஷயமா இருக்குமான்றது எனக்கு தெரியாது. பட் டோன்ட் டூ திஸ். இப்படியே போயிட்டு இருந்தது அப்படின்னா நான் லீகல் ஆக்ஷன்ஸ் என்ன வேணாலும் எடுக்கலாம். ஸோ எல்லா விமன்ஸாலையும் இதை வந்து டாலரேட் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஐ ஹோப் யூ கைஸ் ஹேவ் அண்டர்ஸ்டாண்ட். அண்ட் எல்லாருக்குமே வந்து சொந்த வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குது, ப்ரொஃபஷ்னல் வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குங்க. எல்லாத்தையுமே ப்ரொஃபஷனாக ஒரு பொண்ணால் எப்போவுமே பார்த்துட்டு இருக்க முடியாது. எல்லாருக்குமே வந்து ப்ரொஃபஷனல் லைஃப் எப்படி இருக்கணுமோ அப்படிதான் இருக்கும். பர்சனல் லைஃப்பில் நிறைய விஷயங்கள் இருக்கும். எனக்கு எது பிடிக்குமோ நான் அதை ஷேர் பண்ணுவேன். எனக்கு பிடிக்கல அப்படின்னா நான் ஷேர் பண்ண மாட்டேன். புரியுதுங்களா? அண்ட் நான் என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும்னு சொல்கிற வேலையெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. நான் எப்படி வேணா இருப்பேன். திஸ் இஸ் மை லைஃப் ஸ்டைல். ஓகேங்களா? அண்ட் தேவையில்லாமல் வந்து ஒரு ஒரு பொண்ணு அப்படின்னு இருக்கானா அவளால் என்ன பண்ணிட முடியும்? நீங்களும் ஒரு பொண்ணு தானே. உங்களை ஒருத்தவங்க அசிங்கப்படுத்தினாங்கன்னா will you be like this? Will you be like this?
அண்ட் வெற்றி இஸ் ஸோ அப்செட் வித் எவ்ரி ஒன். லைக் அவன் கொஞ்ச நாளாக சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இல்லை அப்படின்னாவே இதுதான் காரணமே. ஒருத்தவங்க வந்து அவங்க நிஜமாவே லைஃப்ல என்ன ஃபேஸ் பண்றாங்க, அவங்க லைஃப்ல எப்படி இருக்காங்கன்றதை நீங்க பார்க்கவே மாட்டீங்க. அவங்களுக்கு எப்படி ட்ரபிள் பண்ணலாம், அவங்களை எப்படி வந்து இது பண்ணலாம், அவங்களை எப்படி காயப்படுத்தலாம், இதுதான் இல்ல. உங்களால முடிஞ்சதுன்னா 4 பேருக்கு நல்லது செய்யுங்க, பட் டோன்ட் அஃபெண்ட் சம்வன். இது எல்லாருக்கும் பெரிய விஷயம் கிடையாதுதான், பட் இருந்தாலும் எல்லாருக்குமே இது எல்லாருமே எல்லா சிச்சுவேஷன்லயுமே நார்மலா எடுத்துக்க முடியாது. ஸோ இந்த லைவ் வந்ததுக்கான ரீசன் அதுதான். ஐ ஹோப் so please stop that and do your work, live your life, go through it. கஷ்டப்பட்டிருக்காங்க, ஈவன் தோ நான் நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன். அம்மா அப்பா விட்டு இங்கே வந்து சென்னையில் வந்து இருந்து 2 சீரியல் பண்ணி எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷம் நான் உட்காந்து சாப்பிட்றதுக்கு எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்தது. சரிங்களா, இப்போ நான் கல்யாண வாழ்க்கையில் கொஞ்சம் எனக்கு பீஸ்ஃபுல் வேணுன்றதும் ஒரு பிரேக் எடுத்திருக்கேன், அவ்வளோதான். நீ வந்து புருஷன் காசுல வந்து உட்காந்து சாப்பிட்ற தண்ட சோறு தானே நீ. அஃப்கோர்ஸ் என் புருஷன் சம்பாதிக்கிறேன், என் புருஷன் காசுல உட்காந்து சாப்பிட முடியும். அதை விட்டு நான் ஊரா வீட்டு சாப்பாடுல நான் சாப்பிட முடியும்? I have the full rights to eat. What you have the rights to tell about that? ஸோ நீங்கள் நிஜமாவே ஒருத்தவங்களுக்கு ஃபேனாக இருக்கீங்க அப்படின்னா இருங்க, ரொம்ப சந்தோஷம். பட் டோன்ட் டிஃபேம் அதர் ஆக்டர்ஸ். உங்களுக்கு எல்லாரையுமே பிடிக்கணுன்ற அவசியம் கிடையாது, புரியுதுங்களா? எல்லாருக்குமே ஒரு வாழ்க்கை, பட் அதை தாண்டி அவங்கவுங்களுக்குன்னு ஒரு பர்சனல் லைஃப் இருக்கு, அவங்கவுங்களுக்குன்னு ஒரு பர்சனல் விஷயங்கள் இருக்கு. தேவையில்லாம அதுல இன்வால்வ் ஆகாதீங்க. அவங்கவுங்களுக்குன்ற வாழ்க்கை. ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். இந்த லைவ் வந்ததுக்கான ரீசன் இதுதான். நான் சொல்லணும்னு நினைச்சது இதுதான், நான் சொல்லிட்டேன். தேங்க்யூ. சிறகடிக்க ஆசை சீரியல் நடிகர் வெற்றி வசந்துக்கு பார்த்தீங்கன்னா கடந்த வருஷம் நவம்பர் மாதம் தான் கல்யாணம் நடந்துச்சு. பொன்னி சீரியலில் கதாநாயகியாக நடிச்சிட்டு இருந்த வைஷ்ணவியும் வெற்றியும் காதலிச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கல்யாணமும் பண்ணிக்கிட்டாங்க. கல்யாணம் ஆகி சில மாதங்கள் மட்டும்தான் ஆகுது. நடிகை வைஷ்ணவி கதறி அழுதுகிட்டு இருக்க வீடியோவை வெளியிட்டிருக்காங்க. இந்த வீடியோ ரசிகர்கள் கிட்ட அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. இந்த வீடியோவில் பேசின வைஷ்ணவி ஒருத்தரை தரவா காட்ட முயற்சிப்பதை முதல்ல நிறுத்துங்கன்ட்டு சொல்லி இருக்காங்க. அதில் வைஷ்ணவி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். அம்மா அப்பாவை விட்டு இங்கே வந்து 2 சீரியல் பண்ணி கிட்டத்தட்ட 6 வருஷம் உக்காந்து சாப்பிடவே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ நான் கல்யாண வாழ்க்கையில் எனக்கு ஒரு அமைதி வேணுன்றதுக்காக பிரேக் எடுத்திருக்கேன், அவ்வளவுதான். நீ வந்த உன் புருஷங்காசில் உக்காந்து சாப்பிட்ற தண்டச்சோறு தானே நீ அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஆமாம், என் புருஷன் சம்பாதிக்கிறான், நான் சாப்பிட்றேன். அதை விட்டுட்டு நான் என்ன வேற ஒருத்தர் காசுலையா சாப்பிட்றேன்? அதுக்கு எனக்கு எல்லா உரிமையுமே இருக்குது. அதை தப்பாக பேச உனக்கு என்ன உரிமை இருக்குன்ட்டு கோபத்தோட கண்ணீர் விட்டு பேசி இருக்காங்க. இதன் மூலமாக தன்னை பற்றி நெகட்டிவாக பேசுகிறவங்களுக்கு தக்க பதிலடியை கொடுத்துருக்காங்க பொன்னி சீரியல் நாயகி வைஷ்ணவி. அந்த வீடியோவை நீங்களே பாருங்கள்.